மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த கொரோனா பீரியடில் ரெகுலராக ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லோரும் அழகாக அதை அட்டன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் நிறையா பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, பார்க்க மாட்டேங்கிறாங்க, மியூட் போட்டுட்டு போயிடுறாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் பொழுதே கிளாஸை ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம கம்ப்ளைண்ட் நேச்சரோடு ஆரம்பிக்க வேண்டாம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த லைஃப் ஆக்சுவலி எல்லாருமே ஹாப்பினஸ்ஸை தான் தேடுறோம். எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்குனாக்கா ஹாப்பியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு. அது ஏன் அந்த ஹாப்பினஸ்ஸை எல்லாருமே விரும்புகிறோம்? அது நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நம்மளோட பாடி லெவலில் அது என்ன பண்ணுது, மைண்ட் லெவலில் என்ன பண்ணுது, இமோஷன்ஸ் லெவலில் என்ன பண்ணுது, ஸ்பிரிச்சுவல் லெவலில் என்ன பண்ணுது, இன்டெலெக்சுவல் லெவலில் என்ன பண்ணுது அப்படின்னு நிறையா சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்றைக்கி ஹாப்பினஸ் ஹார்மோன் பற்றி நிறைய சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுங்கிறது எல்லாரோட விருப்பமும் கூட. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஹாப்பினஸ் இல்லாததுனால, இந்த ஹாப்பினஸை தனக்குள்ளே ஜென்ரேட் பண்ணிக்காததுனாலையோ இல்லை அந்த மாதிரி சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச், அதையும் ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அதில் 2018 ரீசெண்டாக 2 years பேக் எடுத்த சென்சஸ் படி ஹாப்பினஸ் ஹாப்பியாக எந்த கண்ட்ரி எல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட 156 கண்ட்ரியில் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஹாப்பியாக எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது ஹாப்பினஸோட அப்படின்னு 156 கண்ட்ரீஸில் ரிசர்ச் எடுத்திருக்காங்க. நம்மளோட இந்தியா எந்த இடத்துல இருக்குன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஓகே, ஒவ்வொருத்தரோட மனசில் ஒரு நம்பராக இருக்கும். இப்போ கிளாஸாக இருந்தாக்கா உங்களோட நம்பர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் உங்களோட ரிப்ளை எனக்கு ரீச் ஆகாததுனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் மனசில் ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் 156 கண்ட்ரீஸில் எடுத்த ரிசர்ச்சில் ரொம்ப வருந்தத்தக்க வகையில் இந்தியாவோட பிளேஸ்மெண்ட் இருக்குது. 133rd பிளேஸில் இந்த ஹாப்பினஸ் விஷயத்தில் நாம் 133rd பிளேஸில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது மிக மிக வருந்தத்தக்க விஷயம். I hope children that you can understand what I'm coming to tell you. Happiness அவ்வளோ ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஹாப்பினஸ்ன்ற விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்குறோம், எஸ்பெஷலி இண்டியன்ஸ். ஓகே, ரைட். சரி, நெக்ஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னா சூசைடில் நம்மளோட இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்னாக்கா அதுலேயும் ரொம்ப வருந்தத்தக்க வகையில் இருக்குது. ஏன்னா ஹாப்பினஸ் இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி யாருக்கும் வாழ பிடிக்காது. வாழ பிடிக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பாக சூசைடுங்கிறது வரும். அதுலேயும் நம்ம இந்தியா கேபிட்டல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சூசைட்லேயும் நம்ம இந்தியா ரொம்ப நல்ல ரேங்கிங்கில் இருக்குது, டாப் மோஸ்ட் ரேங்கிங்கில் இருக்குது. ஓகே, எவ்ரி 1 hour ஒரு ஸ்டூடெண்ட் எங்கேயோ, not especially in Pondicherry or not especially in Chennai, around India, every 1 hour one student is committing suicide. எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஓகே, சரி, 3வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா 10 பேர் ஒரு தவறு செய்தாங்க, எஸ்பெஷலி ரேப். இந்த மாதிரி 106 ரேப்ஸ் பெர் டே நடக்குதாம். அதில் 10 பேர் தப்பு பண்ணாங்கன்னா அதில் 4 பேர் யாருன்னா மைனர்னா என்ன, ரொம்ப கம்மியான ஏஜில் இருக்கிற பிள்ளைங்க. இதெல்லாம் எவ்வளோ வருந்தத்தக்க விஷயம். இது இல்லாமல் ரிலீஜியஸ் ஃபைட்ஸு, மதத்தின் பேரால் சண்டைகள், அதுலேயும் நம்ம டாப் மோஸ்டில் இருக்கிறோம்.
அப்புறம் கரப்ஷனில் வந்து 180 கண்ட்ரியில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கரப்ஷன்னா இந்த லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி பண்ணுறது. 180 கண்ட்ரியில் பண்ணதில் நம்மளோட இந்தியாவோட பிளேஸ்மெண்ட் என்னன்னா 81st ரேங்க்கில் இருக்குது நம்ம இந்தியா. இது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக என்ன அப்படின்னு ரிசர்ச்சை சொல்லுது அப்படின்னாக்கா, ஹாப்பினஸை தொலைச்சது தான். ஆனால் நம்ம எல்லாரும் கேட்டாக்கா, நான் ஹாப்பியாக தானே இருக்கேன், நம்ம ஹாப்பியாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கூட கிளாஸை கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்பீங்க. கிளாஸ் நடக்குது, அதை மியூட் போட்டுட்டு அம்மாவுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாது, நான் ஒரு மாதிரி ட்ரிக் பண்ணிட்டேன், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கண்டுபிடிக்க முடியாது, நான் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி போயிடும் அப்படின்னு நிறையா பண்ணிவிட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன் அந்த டைம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அதெல்லாம் ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா நம்ம உள்ள ஸ்ப்ளிட் ஆகிறோம். என்ன ஸ்ப்ளிட் ஆகிறோம்? நம்மளோட உள்ளத்தில் வந்து நாம் ஒன்று பண்ணணும்னு நமக்கு வந்திருக்க செய்தி, ஆனால் நம்ம வந்து உள்ளேருந்து நம்ம வெளியில் செய்ய போகிற செய்தி வந்து வேறு. அப்போ நமக்குள்ளேயே நம்ம என்ன ஆகிறோம்? 2 படுறோம். இந்த ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அப்போ நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் ரியல் ஹாப்பினஸ் கிடையாது. அந்த இடத்துல நமக்கு நம்மளோட பாடி மைண்ட் ஹார்மோனியில் ஒரு ஒற்றுமை இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வேணால் நல்லா பாருங்கள், பொய்யை சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியுதா எங்கேயாவதுன்னு? ஒரு பொய் சொன்ன உடனே என்ன ஆகும்? நம்மளோட பாடியில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன? ஒரு உதறல் வரும், வயிற்றுல என்னமோ பண்ணும், உள்ளே ஏதோ பண்ணும், இதை கண்டுபிடிச்சிட்டா என்ன ஆகும்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது? நம்ம பாடியில் ஒரு சில விஷயங்கள் ஸ்ப்ளிட் ஆயிடணும். நம்மளோட பாடி மைண்ட் ஹார்மோனியில் ஸ்ப்ளிட் ஏற்பட்டுடுது. ஒத்துமையாக இருக்கிறது நம்ம உடல் மனம். இப்போ உடல் மனம் ஆத்மா ஒத்துமையாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? இப்போ காரில் போகிறீங்க, டிரைவர் ஸ்டியரிங்கை ரைட் சைடு திருப்புறாரு. அவர் ரைட் சைடு திருப்பும்போது அந்த 4 வீலும் என்ன பண்ணணும்? ரைட் சைடு திரும்பணும். அப்படி இல்லாமல் அவர் என்னதான் ட்ரை பண்ணி ரைட் சைடு திரும்பினாலும் வீலெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை லெஃப்ட் சைடோ திரும்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனாக்கா, அப்போ என்ன சொல்லுவாங்க? கடையில் மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் நீங்கள் காரை விட்டிங்கன்னா, காரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? உங்களோட காரில் அலைன்மெண்ட் சரியில்லை அப்படிம்பாங்க. வீலும் ஸ்டியரிங் அலைன்மெண்ட் கெட்டு போச்சு அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம பொய் சொல்லும் பொழுது, ஏமாற்றும் பொழுது, பயப்படும் பொழுது, குற்ற உணர்வில் இருக்கும் பொழுது, குறை பேசும் பொழுது, அடுத்தவங்க மேலே பொறாமப்படும் போது, எரிச்சல் அடையும் பொழுது, இந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ஸ் இது எல்லாம் எடுக்கும் பொழுது நம்ம பாடி மைண்டு சோலோட அலைன்மெண்ட் கெட்டு போகுது. அப்போது இந்த அலைன்மெண்ட்டை கெட வச்சு நம்ம ஹாப்பினஸ் கிடைக்கிறதா நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ரியல் ஹாப்பினஸாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இந்த ஹாப்பினஸ், ரியல் ஹாப்பினஸ் நம்ம பாடியில் என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. செரட்டனின், டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ், மெலட்டோனின் அப்படின்ற 5 ஹார்மோன்ஸை சுரக்குது ஹாப்பியாக இருக்கும்போது. இப்போ இது என்ன பண்ணுது? செரோட்டனின், நம்ம நல்ல ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இந்த செரோட்டனின் சுரக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, நம்மளோட மூடில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி வந்து வானத்தில் மேகங்கள் வந்து திடீர்னு அப்படியே ரொம்ப க்ளவுடியாக இருக்கும் வானம், அப்புறம் திருப்பி க்ளவுட்ஸ் போயிடும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்மளோட மூடும் பார்த்திங்கனாக்கா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அது சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு நினைப்போம், கொஞ்ச நாள் அவங்க சல்லுன்னு எரிச்சல் அடைவாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைப்போம், சடனாக மூட் அவுட் ஆயிருந்தாங்கன்னா நம்மளை வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்க மூடு வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னு அர்த்தம், ஸ்டெபிளைஸ்டாக இல்லை. இப்போ நீங்களே அப்படி வீட்டில் சமயத்தில் சில பேர் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புண்டு, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்புண்டு. மூடு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூடு ஏன் ஸ்டேபிளான ஒரு திடகாத்திரமாக இல்லாமல் போகுது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த செரோட்டனின் கம்மியாக சுரக்கிறதுனால. அப்போ இந்த செரோட்டனின் நல்லா சுரக்கணும்னாக்கா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது,
ஓகே. ஸோ இந்த நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த செரோட்டனின் சுரக்குது. அதனால மூடு ஸ்டெபிளைஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் டோப்பமைன். டோப்பமைன் என்ன அப்படின்னா ரிவார்டு ஹார்மோன். அதுதான் இப்போது நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இப்போ ரிவார்டு நம்ம வெளியில் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் யாராவது கொடுக்கணுன்னு. ஆனால் உங்களுக்குள்ளேயே உங்களோட பாடியே உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துக்குது. வெரி குட், இப்படி சந்தோஷமாக ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாடியே நமக்கு உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுக்குது, ரிவார்டு கொடுக்குது. அந்த ரிவார்டு ஹார்மோனாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோப்பமைன். நெக்ஸ்ட் மூணாவது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் லவ் ஹார்மோன், அன்பு சுரக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அன்பு இல்லாதது தான். அன்பு இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு பலவித நோய்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அன்பு சுரக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் ஹாப்பினஸ் தான். ஸோ அந்த லவ் ஹார்மோன்ஸுக்கு ஆக்சிடோசின் தான் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டார்ஃபின்ஸு. இப்போ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும் கேட்குறப்போ பாட்டி வீட்டில் இருக்கிற அம்மாலாம் கையை வலிக்குது, காலை வலிக்குது, நீங்களுமே அப்பப்போ வயிறு வலிக்குது, இங்கே வலிக்குது. ஸோ பெயின் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த பெயின் இருந்ததுன்னா எல்லாரும் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்க, வெளியில் போய் பெயின் கில்லர் டேப்லெட் வாங்கி போட்டுப்பாங்க. பட் தட் இஸ் நாட் த ரைட் வே. பெயின் கில்லர் மாத்திரை இன்றைக்கி நம்ம வாங்கி போட்டுடலாம், வலி இப்போ சரியாக போகிற மாதிரி இருக்கும், திருப்பி நாளைக்கு வலிக்கும். அப்போது வலியோட காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. அந்த பெயின் கில்லராக இருக்கிறதா இந்த என்டார்ஃபின்ஸு. இந்த என்டார்ஃபின் எப்போ சுரக்கும்? நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் சுரக்கும். அப்போ ஏன் உடம்புல எல்லாருக்கும் பெயின் நிறையா இருக்குது அப்படின்னா ஹாப்பினஸ்ஸை க்ரியேட் பண்ணிக்காமல் இருக்கிறது, ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறது. வேலை செய்யும் போதும் ஹாப்பினஸ் இருக்கிறது இல்லை, யார்கிட்டையாவது பேசும்போதும் நம்ம ஹாப்பியாக பேசுறது இல்லை, படிக்கிறதுக்கு ஆன்லைனில் உட்காரமா ஐயோ கடுப்பாக இருக்கு அப்படி உட்காடுறோம். ஸோ ஹாப்பியாகவே நம்ம எதையும் பண்ணலை அப்படிங்கும்போது இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே சுரக்கிறது இல்லை. அப்போ இதெல்லாம் சுரக்கலை அப்படின்னாக்கா இதனால என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோமோ அதெல்லாம் நமக்கு இப்போ கிடைக்காம போயிடும். ஸோ இந்த லாஸ்ட் ஒன் இஸ் மெலட்டோனின். நிறையா பேருக்கு இப்போ தூக்கம் வர்றது கிடையாது ரொம்ப. அதுவும் எஸ்பெஷலி ஏஜ்டு பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா நிறையா டீப் ஸ்லீப் போகிறதே கிடையாது. ஈவன் குழந்தைங்க அடலசன் ஸ்டேஜில் இருக்கிற பசங்கள்லாம் ராத்திரி ரொம்ப 12 மணி வரைக்கும் டிவி பார்க்குறது, ஃபோன் வச்சுட்டு இது பண்ணுறது, கம்ப்யூட்டரில் விளையாடுறது, இந்த மாதிரின்னு ரொம்ப லேட் நைட் ஸ்லீப் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆயிடுச்சு ஆஃப் லேட். அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு இதெல்லாமும் இல்லாமல் இருக்கிறதுனால பொறுமையாக எழுந்துக்கலாமே, 8 மணிக்கு எழுந்துக்கிட்டா என்ன, 10 மணிக்கு எழுந்துக்கிட்டா என்னன்றது ரொம்ப கேஷுவலாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த மெலட்டோனின் தான் டீப் ஸ்லீப் கொடுக்கறது. அந்த டீப் ஸ்லீப்பு கொடுக்குற அந்த மெலட்டோனின் நமக்கு சுரக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிறது கிடையாது. அண்ட் ஹாப்பினஸ்ஸை நம்ம உள்ளே ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் கையில் மொபைல் இருந்தால் ஹாப்பினஸ்ஸு, இந்த கேமை அம்மா விளையாட விட்டா ஹாப்பினஸ்ஸு, வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் இருந்தால் தான் ஹாப்பினஸ். பட் இந்த ஹாப்பினஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம யாருமே கண்டுபிடிச்சதே கிடையாது. ஹாப்பினஸ் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க. அப்போ நான் உனக்கு என்ன டிஷ் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப நூடுல்ஸ் பிடிக்கும் மிஸ். ஓகே, நான் உன்னை பார்க்க வரும்போது நான் வெரைட்டியாக ஒரு நூடுல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ நான் சொல்கிறேன் உனக்கு பிடிச்ச நூடுல்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன்டா அப்படிங்கிற. இல்லை மிஸ் எனக்கு வேண்டாம், ரொம்ப ஜுரமாக இருக்குது, என்னால் இப்போ சாப்பிட முடியாது, எனக்கு அது பார்த்தாலே வாமிட் வர மாதிரி இருக்குது சொல்கிறோமா இல்லையா? நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் நம்ம ஜுரமாக இருக்கும் பொழுது நமக்கு அந்த விஷயம் பிடிக்காம போயிடுது. ஆனால் அதே நல்லா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நூடுல்ஸ் தான் எனக்கு உயிர், பிரியாணி தான் எனக்கு உயிர், எந்த டிஷ்ஷு தான் எனக்கு உயிர், இதுதான் ஆனந்தம், இதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், இது இல்லைன்னா எனக்கு இருக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ஜுரமாக இருக்கும்போது, உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அதே டிஷ்ஷை கொண்டு கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வேண்டாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பார்த்தாலே வாந்தி வருது, தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிட சொல்லுவோம். ஏன்? அப்போது ஹாப்பினஸ் அந்த டிஷ்லையா இருக்குது, அந்த நூடுல்ஸில் இருக்கா, அந்த பிரியாணியில் இருக்கா? இருக்குன்னா அதை எடுத்து இப்போ சாப்பிட வேண்டியதானே. ஆனால் ஏன் முடியல? நோ, ஹாப்பினஸ் இஸ் இன்சைட். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் தட் காட் ஹஸ் கிவன் அஸ் இன்சைட். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்குங்கிறதே நம்ம மறந்துட்டு நம்ம வெளியில் தேடிட்டுருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு இந்த இடத்துல சொன்னோன்னா இன்னும் நல்லா புரியும்.
ஒரு செயிண்ட், சூஃபி செயிண்ட், அவங்க பேர் ராபியான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் அவங்க வீட்டு வாசலில் இதோ தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வரான். அம்மா அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போலேருந்து பார்த்துட்ருக்கேன், என்னமோ தேடிக்கிட்டே இருக்கீங்களே அப்படி சொல்கிறான், கேட்குறான். உடனே அதுக்கு ராபியா சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் ஊசி தொலைச்சிட்டேன், அதுதான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு. ஓ ஊசியா, தைக்கிற ஊசியா அப்படின்னா, ஆமாம். சரி நானும் தேடி தரவா, ஓகே தேடித்தாயே அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் தேட ஆரம்பிக்கிறான். அந்த பையன் தேடும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட வராங்க. எல்லாரும் தேடுறாங்க. எல்லாரும் ரொம்ப நாழியாக தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. இப்படியே டைம் ஆகிட்டே போகுது. நிறைய பேர் வந்துடுறாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க. ஐயோ அம்மாவோட ஊசி காணுமாமேன்னு தேடுறாங்க, யாருக்கும் கிடைக்கல. அப்போ அந்த பையன் கேட்குறான், அம்மா அம்மா நீங்கள் எங்கே தான் தொலைச்சிங்க ஊசியை, எங்கேயா தொலைச்சிங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை நான் இங்கே தொலைக்கலை, நான் வீட்டுக்குள்ளே தான் தொலைச்சேன். என்னது வீட்டுக்குள்ளே தொலைச்சிங்களா? வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு எதுக்கு வெளியில் தேட சொன்னீங்க? நீங்கள் என்ன பைத்தியமா, நீங்கள் வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் தேடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பையன். உடனே அவர் சொல்கிறார், உனக்கு என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதுல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஊசி வீட்டுக்குள்ளே தொலைச்சிட்டு வெளியில் தேடுற என்ன பார்த்தா பைத்தியமாக இருக்குல்ல, அது மாதிரி எனக்கும் உங்களை எல்லாரையும் பார்த்தா பைத்தியமாக தெரியுது. ஏன்னா ஹாப்பினஸை நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் வெளியில் தேடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுது. அப்போ அவங்க அழகாக அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நல்ல ஒரு வீடு கட்டினா தான் ஹாப்பினஸ், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேங்கிறீங்க. எனக்கு இந்த ப்ரமோஷன் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இவ்வளோ மார்க் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன், எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பினஸ் என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற பொருள்கள் மேலேயும் வெளியில் இருக்கிற மனிதர்கள் மேலேயும் வச்சுட்டு ஹாப்பினஸை தேடிக்கிட்டே இருக்கோம். கிடைக்காது. ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எங்கே இருக்குது, எது நீங்கள் வெளியில் கிடைச்சாலும் அந்த ஹாப்பினஸ்ன்ற ஃபீல் எங்கே இருக்குது, உள்ளதான் இருக்குன்னு அந்த அம்மா ராபியா செயிண்ட், அவங்க ஒரு செயிண்ட், அவங்க ஞானி, அவங்க புரிய வைக்கிறாங்க. அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்களும் இப்போ அந்த விஷயத்த புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அப்போது அந்த ஹாப்பினஸ்ஸுங்கிறது உள்ளே இருக்குது. அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம அப்பப்போ எல்லா நேரமும் இதுக்காக ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும்ல. நீங்கள் நான் இப்போ இந்த டாக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இது கொடுக்கும்போதே நான் ஹாப்பியாக கொடுக்கணும். ஐயோ இந்த வேற ஒரு அரை மணி நேரம் இப்போ உட்காந்து பேசணும் அப்படின்னு அழுத்துக்கிட்டே உட்காந்து பேசினா நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியாது. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலன்னா பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்காது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஹாப்பி ஆட்டிடியூடு, அப்போ நீங்கள் எது பண்ணும்பொழுதும் ஹாப்பியாக இதுமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இனிமே உங்களை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. என்ன கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, ஆன்லைன் கிளாஸை மியூட் போட்டுட்டு போயிடுறான், பார்க்கறதில்ல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. நீங்கள் எது ஒன்று பண்ணும்பொழுதும் ஹாப்பியாக பண்ணணும். நீங்கள் யாருக்காக பண்ணுறீங்க, ஸ்கூலுக்காக பண்ணலை, அம்மா அப்பாக்காக பண்ணலை, உங்களுக்காக பண்ணுறீங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த ஹாப்பி ஆட்டிடியூடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் நீங்கள் இருக்கணும். ஓகே, நான் அப்பயே சொன்ன மாதிரி நீங்கள் இது யாருக்காகவும் பண்ணல, எந்த ஒரு வேலையை பண்ணும்போதும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். அப்போது நீங்கள் அம்மாவே வீடு பெருக்க சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி மூட் நல்லா இல்லையா, உடனே ஒரு 5 minutes ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அம்மா நான் ஒரு 5 minutesல கண்டிப்பாக பண்ணிடுறேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு உங்கள் மூடு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இதை நான் ஜாலியாக பண்ண போகிறேன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டே நீங்கள் பெருக்கலாம். அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நீங்களே க்ரியேட் பண்ண முடியும் மூடை. இது நான் எப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா 1993 or 4 ஐ வென்ட் டு புட்டபர்த்தி ஆசிரம் போயிட்டு அங்கே சர்வீஸ் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ்னாக்கா 1 week 10 days அங்கே இருந்து நம்ம வேலை பண்ணணும், ஏதாவது வேலை கொடுப்பாங்க. ஸோ நான் ஒரு தடவை எனக்கு கிச்சன்லேயும் ஒர்க்கு கிடச்சிது. அப்போ அங்கே இருக்கிற பாத்திரம்லாம் தேய்க்கணும், அப்புறம் சப்பாத்தி போடணும், நிறைய சப்பாத்தி போடணும். கிட்டத்தட்ட ஒரு 1 time அப்படின்னாக்கா மீன்ஸ் ஒரு வேளைக்கு ஒரு 700 to 1000 டிவோட்டீஸ் அங்கே சாப்பிட வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீயாக ஃபுட்டு. அப்போ சப்பாத்தி உட்காந்து ரோல் பண்ணணும். இப்போ சாயந்தரம் 6:30க்கு அவங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னா மத்தியானம் 2-3 மணிக்கெலாம் நாங்கள் சப்பாத்தி போய் ரோல் பண்ணி கொடுக்கணும். அப்போ வரிசையாக உட்காந்து ரோல் பண்ணுவோம்.
நம்ம வீட்டில் 10 சப்பாத்தி போடனாலே அலுப்பாக இருக்கும். அங்கே நிறைய பேரோட சேர்ந்து நிறைய சப்பாத்தி போடும் பொழுது பாடிக்கிட்டே போடணும். பஜன்ஸ் ஏதாவது பிள்ளையார் மேலே, முருகன் மேலே, ஏசு மேலே, புத்தா மேலே, அல்லா மேலேன்னு பாடுவாங்க. ஸோ அப்படி பாடிக்கிட்டே எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணும்போது எனக்கு அந்த அவ்வளோ சப்பாத்தி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவ்வளோ பாத்திரம் தேய்க்கும் பொழுதும் பாடிக்கிட்டே தான் தேய்க்கணும். அங்கே யாரும் அனாவசியமாக பேசவே கூடாது. ஸோ பாடிக்கிட்டே அந்த பாத்திரத்தை தேய்க்கும் பொழுது அவ்வளோ பிளேட்ஸ் 1000 பிளேட்ஸ் தேய்க்கணுன்னா எப்படி இருக்கும், 2000 டம்ளர்ஸ் கப்ஸு தேய்க்கணுன்னா எப்படி இருக்கும், எல்லாத்தையும் அந்த மாதிரி தேய்க்கிறதோடு இல்லாமல் அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி துணி போட்டு தொடச்சி கவுத்து வச்சுட்டு வரணும். அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும். அந்த மாதிரி வேலையை வந்து ஹாப்பியாக நல்லா பாடிக்கிட்டே பண்ணும்போது இம்மிடியட்டாக நீங்கள் ஹாப்பினஸ் ஆட்டிடியூடை டெவலப் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு பிடிச்சதா பண்ணும் பொழுது அந்த ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே பாட்டு பிடிக்குது. அது சினிமா பாட்டாக இருக்கட்டும், சாமி பாட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஒரு நேரம் சினிமா பாட்டு பாடினீங்கன்னா ஒரு நேரம் சாமி பாட்டு பாடுங்க. இப்போ நானும் சாமி பாட்டும் பாடுவேன், சினிமா பாட்டும் பாடுவேன். சினிமா பாட்டுலேயும் நல்ல வேர்டிங்ஸ் உள்ள பாட்டாக பாடுவேன். கண்ணா பின்னான்ற பாட்டை செலக்ட் பண்ணுறதை விட்டுட்டு நல்ல வார்த்தைகள் உள்ள பாடல்களை செலக்ட் பண்ணி பாடும்பொழுது உங்களுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹாப்பி ஆட்டிடியூடை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக அதில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எது ஒன்றுமே பாசிட்டிவாக பேசுறது. ஏதாவது ஒன்று அம்மா உன்னால் முடியுமா, இதை படிச்சிருயா, அதெல்லாம் படிச்சிடலாமா, படிச்சிட முடியும், நான் எப்படியா படிச்சிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்படி பாசிட்டிவாக சொல்லுவோம். இவ்வளோ பெரிய ஆன்சர் என்னால் படிக்க முடியும் உட்காந்துருந்தீங்கன்னா படிக்கவே முடியாது. சின்ன பெரிய ஆன்சரை கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். சின்ன ஆன்சரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 நாள் ஆனாலும் படிக்க முடியாது. ஸோ எந்த ஒர்க் பண்ணும்பொழுதும் கிரியேட் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். என்னால் முடியும், நான் பண்ணிட முடியும், கடவுள் எனக்கு துணை இருக்கிறாரு, நான் பாசிட்டிவாக இருக்கிறேன், நான் ஹாப்பியாக இருக்கிறேன், நான் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன், இதை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் பாடியில் மீன்ஸ் பாடி ஃபேக்டரை வந்து இந்த ஒரு அம்சமாக பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பாடின்ற இந்த ஃபேக்டரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ். இப்போ நீங்களே காலைல தூங்கி எழுந்துக்கிறீங்க, எழுந்தோடனே அப்படி பண்ணால் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இப்படி ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இப்படி பண்ணால் என்ன இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ அப்போ ஸ்ட்ரெச்சிங் வந்து பாடிக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து குழந்தைங்களால் அவங்களுக்குலாம் வந்து விளையாடினா ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அது விளையாடிட்டு வந்தோடனே என்ன ஆகுது, உங்களோட பாடியில் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதனால தான் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆசையாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி அதனால தான் பெரியவங்களும் போய் விளையாடலாம் போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஐதர் த்ரூ கேம்ஸ், யோகா, பிராணாயாமா, சைக்கிளிங், ஏரோபிக்ஸு, பிரெயின் ஜிம்மு எல்லாம் பண்ணும் பொழுது உங்களோட பாடியில் இருக்கிற பிரெயின் ஜிம் கூட பாடி ஃபேக்டருக்கு ஒத்து வராது. ஆர்டினரி ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போகிறாங்க இல்லையா? ஸோ நீங்கள் குழந்தைங்களாம் வந்துட்டு ஜிம்முக்கு போக முடியாது. வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணுற சில எக்ஸசைசஸ் இதெல்லாம் மூலமாக நீங்கள் பாடியை ஹாப்பியாக வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு மைண்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது மைண்டுன்ற ஃபேக்டரை நம்ம எப்படி ஹாப்பியாக வச்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா த்ரூ க்ரியேட்டிவிட்டி. ஸோ கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கூல் இல்லாதனால உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை வந்து பெயிண்டிங்கு, சிங்கிங்கு, இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் புதுசாக லேர்னிங் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி புதுசாக லேர்னிங் வந்து ஆன்லைன்லேயே நிறையா கிளாஸஸ்லாம் நடக்குது. ஃப்ரீ கிளாஸஸ்லாம் சில பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரி நீங்கள் அட்டென்ட் பண்ணுறது மூலமாக உங்களை நிறையா வந்து கிரியேட்டிவ் ஆக்டில் நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கும் பொழுது உங்கள் மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்போ பாரு ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறது, எப்போ பாரு ஃபோனில் கேம்ஸ் விளையாடிட்டு ஒரே கேமே ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்கிறது, இல்லை டிவியே எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்கா மைண்டுக்கு வந்து ஆக்சுவலி அது ரிலாக்ஸேஷன் கிடையாது, இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டிடியூடு வந்து இட் கனெக்ட்ஸ் வித் ஹார்ட். உங்களோட பாவம்னா உங்களோட ஃபீலிங். அப்போ உங்களோட ஹார்ட் எப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் யார் மேலேயா வெறுப்பாக இருக்கும் பொழுதோ, எரிச்சப்படும் போது, யாரோடைய அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல் இருக்கும்போதெல்லாம் உங்களோட ஹார்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும். அப்போ என்ன மாதிரி ஆட்டிடியூட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு மதிக்கணும்.
உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேங்க்ஃபுல்னஸ். லைஃப்பில் கிடைக்கிற சின்ன சின்ன அம்மா வந்து ஒரு டிஃபன் வந்து கொடுக்குறாங்க, சாப்பிடுன்னு கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுறது. அம்மா அப்பா பண்ணுற சின்ன சின்னது, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நம்ம வீட்டில் இருக்க நம்மளோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸு நமக்கு பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம தேங்க்ஃபுல்னஸோடு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வர மெய்ட்ஸு, இந்த மாதிரி தேங்க்ஃபுல்னஸோடு இருக்கலாம். மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு வானத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அந்த வானம் உடனே அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நிறையா ஹீலிங்கை கொடுக்குது. ஸோ நீங்கள் வானத்துக்கு தேங்க் பண்ணலாம், மரங்களுக்கு தேங்க் பண்ணலாம், செடி கொடிகளுக்கு தேங்க் பண்ணலாம், பேர்ட்ஸுக்கு தேங்க் பண்ணலாம், இன்செக்ட்ஸ்க்கு தேங்க் பண்ணலாம். அந்த தேங்க்ஃபுல்னஸை க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் எக்ஸிஸ்டன்ஸோட நேச்சரோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு தைரியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பொய் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு ஆன்லைன் கிளாஸை பார்த்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள தைரியம் வராது. கோழையாக ஆரம்பிச்சிருவீங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. தப்பு பண்ணாலே நம்ம என்ன பண்ணணும், பயந்து தான் ஆகணும். அப்போ எப்படி தைரியம் வரும்? அப்போ நாளைக்கு எப்படி சில பேர் தப்பையே தைரியமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து தவறான முடிவில் கொண்டு விடும். அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும் பின்னாடி. அதனால கரேஜுன்றது வந்து தவறு செய்யறதுக்கு சொல்கிற தைரியம் கிடையாது. உண்மையின் அடிப்படையில் வரக்கூடிய ஆத்தென்டிக், அந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த ட்ரூத்ஃபுல்னஸ், ஹானஸ்ட், அதுலேருந்து வரக்கூடிய விஷயம் அந்த கரேஜ். அந்த வந்து கரேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பாக இருக்கிறது. உங்கள் வீடுகள்லேயே அங்கங்கே சாமான் கிடக்கும், காஃபி குடிச்சிட்டு யாராவது அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாங்க, அதை கொண்டு போய் போடுறது, சின்ன சின்ன ஹெல்ப் அம்மாவுக்கு பண்ணுறது, ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சா அதை எடுத்து வைக்கிறது, இப்படின்னு குட்டி குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட சின்ன சின்ன ஆக்ட் நீங்கள் வீட்டில் ஹெல்ப்பிங்காக அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் பண்ணும் பொழுது உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தும் போது தான் உண்மையாக நாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நமக்குள்ள ஹாப்பினஸ் இருக்குது, அது உண்மைதான். நமக்குள்ளே இருக்கிற ஹாப்பினஸ் இன்னும் நிறையா மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா நம்ம வெளியில் யாரையாவது வந்து ஹாப்பி ஆக்கும்போது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுக்கும்போதும் நம்ம இன்னும் ஹாப்பியாகும். ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன சின்ன இது பண்ணலாம். அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது. சும்மா நம்ம மாட்டை எப்போ பாரு டிவி பார்த்துட்டு இது பண்ணிட்டு இல்லாமல் அம்மா கிட்ட கொண்டாடி உட்காந்து பேசுறது. இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் என்ன தெரியுமாம்மா நடந்துச்சு, இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமாப்பா சொன்னா அப்படின்னு அப்பா கிட்ட பேசுறது, அக்கா கிட்ட பேசுறது, தம்பி கிட்ட பேசுறதுன்னு யூ ஹாவ் டு டெவலப் கம்யூனிகேஷன். வீட்டில் இருக்கிறவங்களே யாருமே யார்கிட்டையுமே பேசிக்கிறதே கிடையாது. ஜென்ரலி எல்லாரும் அவங்கவுங்க ஒரு மொபைல், அவங்கவுங்க ஒரு டேப், அவங்கவுங்க ஒரு லேப்டாப்னு வச்சுட்டு அவங்கவுங்க தனி உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் வந்து மிங்கிள் பண்ணி உட்காந்து பேசிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களோட பாவம், உங்களோட ஹார்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். அப்போது ஹாப்பினஸ்னால் என்னென்னா டோட்டலாக ஒவ்வொரு இடமும் ஹாப்பியாக இருக்கிறது. நம்ம ஹாப்பினஸ்னால் ஏதோ ஒரு பர்டிகுலராக ஒரு மனசு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் கிடையாது. பாடியில் ஹாப்பினஸ் கிரியேட். அதனால தான் ஒரு ஆங்கிளையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு சோஷியல் ஃபேக்டர். சமுதாயத்தில் நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்க, டீம் ஒர்க். இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்லையே இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்க, குரூப்ஸ் பிரிக்கிறாங்க, டீம்ஸ் பிரிக்கிறாங்க. அப்போ அந்த டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போ எல்லாரோடையும் ஒத்துமையாக இருந்தால் தான் அப்போ தான் அந்த சோஷியலைசேஷன்லேயும் வந்து நீங்கள் அந்த டீம் ஒர்க், அந்த ஒற்றுமையோடு நீங்கள் பண்ணும்பொழுது அங்கேயும் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு ரியல் ஹாப்பினஸ் அப்பயும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் சோஷியலைசேஷன் பண்ணும் பொழுது யூ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ். மற்றவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக ஃபர்கிவ் பண்ணி ஆகணும். அப்புறம் அவன் என்ன ஃபஸ்ட்டு பார்த்து சல்யூட் அடிச்சானா, அவன் என்ன விஷ் பண்ணானா அப்படி இல்லாமல், அவன் என்ன பார்த்து சிரிக்கலை அப்படிலாம் இல்லாமல் நம்ம அவங்கள பார்த்து முன்னாடியே சிரிக்கிறது, எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கிறது, ஜோக் சொல்லி பெருசாக சிரித்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுன்ற விஷயம்லாம் வந்து சோஷியலைசேஷனில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த சோஷியலைசேஷனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிற ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறது தான் வெளியிலையும் வரும். அப்போ நம்ம வீட்லேயே சரியாக சில பேர் பேச மாட்டாங்க, சில பேர் வெளியில் பேசுவாங்க ஆனால் வீட்டில் பேச மாட்டாங்க. அப்போ வந்து நமக்குள்ளே இருக்கிற குறைபாடுகள் ஒன்னொன்றுத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு வரும் பொழுது டோட்டல் பீயிங்கும், நான் இதில் இங்கே வீட்டில் இங்கே சந்தோஷமாக இருப்பேன், அங்கே இருக்க மாட்டேன், அங்கே இருப்பேன், இங்கே அப்படிலாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எல்லா பகுதியும், நம்ம உடம்பின் எல்லா பகுதிகளும், அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் வாழும்போது எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்க முடியும். தென் ஃபைனலி ஸ்பிரிட் லெவல், தட் இஸ் சோல்.
ஆத்மா லெவலில் நம்ம ஹாப்பினஸாக இருக்கிறதுக்கு மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பிரிட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் ஜென்ரேட் உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னதான் பண்ண போகிறேன் அப்படின்னு கோல் கிளாரிட்டி கிடைக்கும். கம்பேஷன், கருணை, எல்லார் மேலேயும் கருணையோடு நம்ம இருப்போம். ஹம்பிள்னஸ், பணிவாக இருப்போம். இப்போ மதர் தெரேசா நம்ம பார்க்குறோம், மாதா அமிர்தானந்தமயி பார்க்குறோம், நிறைய நபர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஹம்பிள்னஸ் டு த கோர் இருப்பாங்க. அப்படியே ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அகங்காரமே இல்லாமல், ஈகோயிஸ்டிக்காக இல்லாமல் ரொம்ப பணிவாக பேசுறதுலேயே சாஃப்ட்னஸ், பொலைட்னஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் அவேர்னஸ், தன்மையிலையும் அவங்க விழிப்புணர்வாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஸ்பிரிட் லெவலில் ஹாப்பினஸ் ஜென்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ளே நடக்கும். அதனால் சில்ட்ரன், இன்னைக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் மெசேஜஸை நீங்கள் இன்னைக்கு ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹாப்பினஸை நல்லா டெவலப் பண்ணுங்கள். எல்லா ஆங்கிள்லையும் நீங்கள் டெவலப் பண்ணணும். குறிப்பாக வீட்டில் முதல்ல பண்ணணும். வீட்டில் உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த ஹாப்பினஸ் இருக்குது, அதை நீங்கள் அனுபவிக்கணும். அந்த ஹாப்பினஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அம்மா, அப்பா, பிரதர், சிஸ்டர்ஸ் உங்களுக்குள்ளே அந்த ஹாப்பினஸோடு இருக்கும் பொழுது ஒரு குடும்பம் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கும்போது அதை வச்சு அந்த ஹாப்பினஸ் 10 குடும்பத்துக்கு பரவும். இப்போ இந்த இடத்துல ஒரு மல்லிகைப்பூ கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த வாசனை இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நான் இந்த மல்லிகைப்பூ கிட்ட அடித்து உதச்சி வாசனை எங்கே அனுப்பு இங்கே அனுப்பு நான் சொல்ல வேண்டாம். மல்லிகைப்பூ வச்சிட்டாலே தானாக பூ மலர்ந்துருச்சுன்னா அந்த வாசனை இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட அகம் மலர்ந்தாக்கா, நமக்குள்ள ஹாப்பினஸ் மலர்ந்தாக்கா, நமக்குள்ள அன்பு மலர்ந்தாக்கா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வார்த்தைகளில், நம்மளோட எண்ணத்தில், நம்மளோட சொல்லில், நம்மளோட செயலில் எல்லாத்துலேயும் அது வெளிப்படும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் பீயிங்காக நீங்கள் எல்லாரும் இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்மளோட ஸ்கூல் அமலோற்பம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதோட தாளாளர், நம்மளோட பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதே மகிழ்ச்சியோடு நீங்களும் தொடர்ந்து இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ.